ஒரு மிடில் கிளாஸ் குடும்பஸ்தனுக்கு ஏற்படுற மிகப்பெரிய சோதனை என்னவா இருக்கும்? பிள்ளைக்குட்டியை படிக்க வைக்கணும், பொண்டாட்டியை சந்தோஷமா பாத்துக்கணும், ஹோம் லோனு, கார் லோனு, இந்த மாதிரி ஒரு இக்கட்டான சூழ்நிலை இருக்கிற ஒரு குடும்பஸ்தனுக்கு அவனோட தொழிலோ இல்ல அவன் செஞ்சுக்கிட்டு இருக்கிற வேலையோ போயிடுச்சுன்னா அதை விட ஒரு பெரிய சோதனை இருக்கவே முடியாது. நம்ம படத்தோட ஹீரோ பேப்பர் டெக்னாலஜி படிச்சுட்டு ஒரு பேப்பர் தயாரிக்கிற கம்பெனில வேலை செய்யறான். அவன் வேலை செய்யற கொரியன் கம்பெனி அமெரிக்கன் கம்பெனி விலைக்கு வாங்கிருது. கம்பெனி கை மாறினோட நம்ம ஹீரோக்கு வேலை போயிடுது. எவ்வளவோ வேலைக்கு ட்ரை பண்றான், அவனுக்கு வேலையே கிடைக்க மாட்டேங்குது. ஹீரோ தனக்கு வேலை கிடைக்கிறதுக்காக விசித்திரமான விபரீதமான ஒரு முடிவு எடுக்கிறாரு. அதனால அவருக்கு என்ன ஆச்சு, அவருக்கு திரும்ப வேலை கிடைச்சதா இல்லையா அப்படின்றது தத்ரூபமா படமாக்கி இருப்பாங்க. இந்த படத்தோட டைரக்டரை பத்தி சொல்லவே தேவையில்ல. இவர் ஆல்ரெடி டைரக்ட் பண்ண 2 படத்தோட பேரை சொன்னாலே போதும். ஓல்டு பாய், மேன்ஹேடன் அப்படின்னு சூப்பர் ஹிட் படத்தை கொடுத்தவர். இந்த படமும் சுவாரஸ்யம் குறையாம ஒரு குடும்பமா பாக்குற மாதிரி அருமையான கதைக்களத்தோட சூப்பரா எடுத்திருக்காங்க. இன்னைக்கு நம்ம 2025 வந்த சவுத் கொரியன் மூவியான நோ அதர் சாய்ஸ் அப்படின்ற படத்தை பத்தி பார்க்க போறோம். படத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு சின்ன வேண்டுகோள், வீடியோ பார்க்கறவங்க வீடியோவை லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாத்தீங்கன்னா எங்களுக்கு ரொம்ப உதவியா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல நம்ம ஹீரோவோட அழகான குடும்பத்தை காமிக்கிறாங்க. வைஃப், ஒரு பையன், ஒரு பொண்ணு. ஆக்சுவலா நம்ம ஹீரோயினுக்கு ஹீரோ வந்து 2வது தாரம். அந்த அம்மாக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகி ஒரு பையன் இருக்கும். அந்த பையன் தான் இவன். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவை கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் இவங்க 2 பேருக்கு ஒரு பெண் குழந்தை பிறக்கும். அந்த பொண்ணு தான் மேல உட்காந்து சீலோ பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்ப அன்பான அழகான குடும்பம். இப்ப நம்ம ஹீரோவை ஃபேக்டரியில காமிக்கிறாங்க. மனுஷன் வேலையில ரொம்ப சின்சியரா தான் இருக்காரு. கிட்டத்தட்ட 25 வருஷமா இந்த கம்பெனில அவர் வேலை பார்த்துட்டு இருக்காரு. ஆனா அவரோட கெட்ட நேரம் பாருங்க. இந்த கொரியன் கம்பெனி ஒரு அமெரிக்கன் கம்பெனி விலைக்கு வாங்கிருது. அவனுங்க என்ன சொல்லிட்டானுங்கன்னா 20% ப்ரொடக்ஷன் லைனை ஸ்டாப் பண்ணுங்க, அப்படின்னா ஆள் குறைப்பு பண்ணுங்கன்னு சொல்லிருக்கானுங்க. அதனால நிறைய பேர் வேலையை விட்டு தூக்க போறது தெரிஞ்ச ஹீரோ தொழிலாளிங்க கிட்ட நம்ம ஒரு யூனியன் தொடங்கணும், நம்மளோட ஜாப் செக்யூரிட்டியை உறுதி செய்யணும்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காரு. ஆனா பாவம் ஒரு தொல்லை தாங்க முடியாம ஒரு 3 பேர் தான் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இது நடந்துகிட்டு இருக்கும் போதே அந்த அமெரிக்க முதலாளிகள் கம்பெனில இருந்து கிளம்புறாங்க. அதை பார்த்தோன்னே மனுஷன் அங்கேயும் போய் கெஞ்சி பாக்குறாரு, என்னென்னவோ சொல்லி பாக்குறாரு. அவனுங்க எதையும் காதல வாங்குற மாதிரி தெரியல, கிளம்பி போயிடுறானுங்க. ஆனா இவருக்கு ஒரு 3 மாசம் மட்டும் டைம் தராங்க. அதுக்குள்ள நீங்க வேற எங்கேயா நல்ல வேலை பாத்துக்கங்கன்ட்டு மனுஷன் முயற்சி பண்ணி 3 மாசம்ன்றது 13 மாசம் ஆயிடுச்சு. ஒரு வேலையும் கிடைக்கிற மாதிரி இல்ல. அதே நேரத்துல வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிற கம்பெனில அவங்களுக்கு வேலை போனாலும் அந்த அதிர்ச்சியை தாங்கறதுக்கான மன வலிமைக்கான பயிற்சி எல்லாம் கொடுக்கறாங்க. நம்ம ஹீரோவும் அந்த பயிற்சி எல்லாம் எடுத்துக்கிறாரு. அந்த பயிற்சி நேரத்துல திடீர்னு அவங்க மனைவிக்கு போன் பண்ணி இந்த மாதிரி நடந்த விஷயத்தெல்லாம் சொல்றாரு. அவங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க, ஒன்னும் பிரச்சனை இல்ல, பாத்துக்கலாம் அப்படின்னு இவருக்கு தன்னம்பிக்கை தர மாதிரி தைரியம் தர மாதிரி தான் பேசுறாங்க. இருந்தாலும் மனுஷன் அழுதுறாரு. இப்படியே நாட்கள் போக ஒரு கட்டத்துல ஒரு நாள் நம்ம ஹீரோட யூனிஃபார்ம் எல்லாம் வாங்கிக்கிட்டு ஹீரோ வேலையை விட்டு கிளம்ப சொல்லிடுறாங்க. இப்ப ஹீரோ அவரோட இஎம்ஐ எல்லாம் சரியா கட்டாதனால பேங்க்ல இருந்து நிறைய லெட்டர்ஸ் எல்லாம் வருது. அதெல்லாம் ஒய்ஃப் எடுத்து பாக்குறாங்க. இப்ப ஹீரோ ஒரு இன்டர்வியூ அட்டென்ட் பண்றாரு. இன்டர்வியூல நல்லா தான் ஹீரோ பதில் சொல்றாரு. அதே நேரத்துல இந்த வேலை கிடைக்காம போயிடுமோன்ற ஒரு பயமும் அவர் மனசுல இருந்துகிட்டே இருக்கு. ஹீரோ இன்டர்வியூ எல்லாம் முடிச்சிட்டு கீழே வராரு. இன்னும் நிறைய பேர் அந்த வேலைக்கு அப்ளை பண்ணவங்க இன்டர்வியூக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்ப இன்னொரு ஆளை காமிக்கிறாங்க. இந்த ஆள் யாருன்னா இதே மாதிரி இன்னொரு பேப்பர் கம்பெனி இருக்கும். அந்த கம்பெனில வேலை செய்யற நம்ம ஹீரோ மாதிரி ஒரு மேனேஜரா இருக்கிற ஆளு. இந்த ஆள் டெய்லி அந்த ஆள் கம்பெனி நடக்கிற விஷயங்கள் எல்லாத்தையுமே vlogging பண்ணி இன்ஸ்டாகிராம்ல அப்லோட் பண்ணிக்கிட்டு இருப்பாரு. ஹீரோ அவனை ரெகுலரா ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருப்பாரு. அங்க அப்படியே சீன் கட் ஆகுது. நம்ம ஹீரோ நைட்டு ஃபேமிலியோட உட்கார்ந்து டின்னர் சாப்பிடுறாரு. அப்ப ஹீரோயின் தனக்கு பார்ட் டைமா வேலை கிடைச்சிருக்கிறதாகவும் அவங்க ஒரு டென்டல் ஹாஸ்பிட்டல் அட்டெண்டரா வேலை பார்க்க போறதாகவும் சொல்றாங்க. அதே நேரத்துல இப்ப நம்ம நிலைமை சரியில்லை, அதனால நம்ம கிட்ட இருக்க 2 காரையும் வித்துட்டு நம்ம ஒரு சின்ன கார் வாங்கிக்கலாம். அதோட மட்டும் இல்லாம இப்ப இருக்கிற நம்ம இந்த வீட்டை வித்துட்டு நம்ம ஒரு வாடகைக்கு வீடு எடுத்துக்கலாம். இப்படியே நிலைமை போச்சுன்னா நம்ம பேங்க் வந்து நம்மளோட வீட்டை ஜப்தி பண்ணிடும். அதுக்கு முன்னாடி இந்த முடிவை நம்ம எடுக்கிறது நல்லது அப்படின்னு சொல்றாங்க ஹீரோ கிட்ட. ஹீரோ இதை கேட்டன ரொம்ப எமோஷன் ஆயிடுறாரு. நான் 9 வயசுல இருந்து இந்த வீட்டுல இருக்கேன். இந்த வீடை உருவாக்குறதுக்கு நான் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன். என்னால இந்த வீடை விட்டு போறதை நினைச்சு கூட பார்க்க முடியாது அப்படின்னு ஹீரோ சொல்றாரு. மனைவி, நாம இந்த முடிவு எடுக்கலன்னா கண்டிப்பா பேங்க் வந்து எல்லாத்தையும் ஜப்தி பண்ணிட்டு நம்மள நடுத்தருல நிறுத்திரும். இது மட்டும் இல்ல, நான் என்னோட டென்னிஸ் கிளாஸ் நிக்க போறேன், பையனையும் டான்ஸ் கிளாஸ்ல இருந்து நிறுத்த போறேன், வீட்டுல இருக்க கேபிள் டிவி, நெட்ஃபிளிக்ஸ், அமேசான் பிரைம் எல்லாத்தையும் நிறுத்த போறேன். எல்லாம் கொஞ்ச நாளைக்கு தான், உங்களுக்கு வேலை கிடைக்கிற வரைக்கும் தான். அதுக்கப்புறம் நம்ம நிலைமை சரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்றாங்க. அங்க அப்படியே சீன் கட் ஆகுது. விடிஞ்சொன்னு முதல் விஷயமா அவங்களோட பெட்டான 2 நாயையும் வித்துடுறாங்க. பிள்ளைகளுக்கு அது ரொம்ப சங்கடமாயிடுது. நாயை வாங்கினவங்க கொண்டு போன உடனே பின்னாடியே வீடை வாங்கறதுக்கான ஆட்கள் வராங்க. அவர் வாழ்ந்த அவருக்கு சொந்தமான அந்த வீட்டுல இன்னொருத்தங்க அதை சொந்தமா வாங்கறதுக்கு வரதை பார்க்கும்போது அவரால் தாங்கிக்கவே முடியல. ஆனா வேற வழி இல்லை இப்ப அவருக்கு. அதே சமயம் வேற ஒரு இன்டர்வியூ அட்டென்ட் பண்றாரு. இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்க ஹீரோ இன்ஸ்டாகிராம்ல ஒருத்தனை ஃபாலோ பண்ணிட்டு இருப்பார்ல, அந்த ஆள் வேலை செய்யற சோலார் பேப்பர் மேனுஃபேக்சரிங் கம்பெனிக்கு போய் அங்க வேலை செய்யற ஒரு பெரிய அதிகாரியை பார்த்து அவரோட காலிலே விழறாரு. எப்படியாவது என்ன வேலைக்கு சேர்த்துக்கங்க, எனக்கு வேலை கொடுங்கன்னு சொல்லி கெஞ்சி பாக்குறாரு. ஆனா ஹீரோக்கு வேலை இல்லைன்னு சொல்லி அவர் அவமானப்படுத்தி அங்க அமைச்சிடுறாங்க. ஹீரோவோட பொண்ணு வந்து சீலோ கிளாஸ் போயிட்டு இருப்பாங்க. அந்த டீச்சர் ஹீரோவையும் ஹீரோவோட மனைவியும் வர சொல்லிருப்பாங்க மீட் பண்றதுக்கு. ஹீரோவும் மனைவியும் அவங்கள போய் மீட் பண்றாங்க. அவங்க சொல்றாங்க, இப்ப இந்த லெவல் ஆஃப் கிளாஸ் வந்து நாங்க கத்து கொடுத்துட்டோம், இது வரைக்கும் அவ கத்துக்கிட்டா, இப்ப அடுத்த லெவல் கிளாஸுக்கு போனோம், அது ஃபீஸும் கொஞ்சம் அதிகமா இருக்கும், நீங்க இனிமே அந்த கிளாஸுக்கு அவளை சேர்த்து விடுங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஏற்கனவே ஹீரோக்கு வேலை இல்ல, பயங்கர பைசா திண்டாட்டத்துல இருக்கான். இப்ப ஹீரோக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. இப்ப ஹீரோ வீட்டுல படுத்துக்கிட்டு இன்ஸ்டாகிராம்ல அந்த சோலார் கம்பெனில வேலை செய்யற மேனேஜர் போடுற வீடியோஸ் எல்லாம் பாத்துக்கிட்டு இருக்கான். அப்படியே மனைவி கிட்ட, இன்னைக்கு நிலைமையில சவுத் கொரியால சோலார் கம்பெனின்ற ஒரு கம்பெனி தான் அதிகமா பேப்பர் மேனுஃபேக்சரிங் பண்றாங்க, இந்த ஆள் அந்த
கம்பெனில மேனேஜரா வேலை செய்யறான், நானும் என்னோட கம்பெனில அந்த பொசிஷன்ல தான் இருந்தேன் அப்படின்னு சொல்லுவாரு அவர் ஒய்ஃப் கிட்ட. அதுக்கு ஒய்ஃப், உங்க அனுபவத்துக்கும் அறிவுக்கும் இந்த கம்பெனிலயும் வேலை செய்ய தகுதியான ஆள் நீங்க தான், அந்த ஆள்லாம் ஒண்ணுமே கிடையாது உங்க முன்னாடி அப்படின்னு சொல்றாங்க ஹீரோ கிட்ட. ஒய்ஃப் சொன்னதை கேட்ட உடனே ஹீரோக்கு ஒரு யோசனை தோணுது. நம்ம ஹீரோ அடுத்த நாள்ல இருந்து அவனை பயங்கரமா ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறான். நான் நினைச்சேன் எப்படி எல்லாம் அந்த vlogging எடுத்து போடுறான் அதே மாதிரி ஹீரோவும் பண்ண போறான்னு. ஆனா நம்ம ஹீரோ அவனை எப்படி கொலை பண்றது, அவன் இறந்துட்டானா அவனோட வேலைக்கு இவன் அப்ளை பண்ணலாம்னு சொல்லி அவனை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கான். அந்த ஆள் ஒரு தெருவில் நின்று போன் பேசிக்கிட்டு இருக்கான். ஹீரோ இதான் சந்தர்ப்பம் முதல் முயற்சியா அந்த ஆள் நின்றுட்டு இருக்கிற வீட்டோட மொட்டை மாடிக்கு மேல ஏறி அங்க இருக்கிற ஒரு பூத்தொட்டி எடுத்து அந்த ஆள் தலையில போட்டு கொண்டுடலான்னு முயற்சி பண்றான் ஹீரோ. ஆனா அந்த டைம் அந்த வீட்டோட ஓனர் அம்மா வந்துடுறாங்க. ஹீரோ எதையோ சொல்லி சமாளிச்சு கடைசியில அந்த பூத்தொட்டியை காசு கொடுத்து வாங்கிட்டு வர நிலைமைக்கு ஆயிடுறான். சோ இந்த முயற்சியும் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. இப்ப இன்னொரு ஆளை காமிக்கிறாங்க. இவர் கொஞ்சம் வயசான ஆளு, வேலைக்கு எதுக்கும் போகாம வீட்டுல சரக்க போட்டு பொண்டாட்டியோட வம்பு எடுத்துட்டு வீட்லயே உட்கார்ந்துருக்காரு. மனுஷன் சரக்கு அடிச்சுக்கிட்டே ஒரு பத்திரிகை எடுத்து படிக்கிறாரு. அதுல பார்த்தா நம்ம ஹீரோ ஒரு விளம்பரம் கொடுத்திருக்காரு. பேப்பர் டெக்னாலஜில மாஸ்டர் டிகிரி முடிச்சவங்க வேலைக்கு வேணும், ஜாப்பனீஸ் பேச தெரிஞ்சிருக்கணும், மேனேஜர் போஸ்ட் காலியா இருக்கு, விருப்பம் இருக்கவங்க அப்ளை பண்ணலாம்னு சொல்லி அந்த விளம்பரம் கொடுத்திருக்கான். என்னடா இது, நம்ம ஹீரோவே வேலை கிடைக்காம வேலை தேடிக்கிட்டு இருக்கான். திடீர்னு பார்த்தா கம்பெனிக்கு வேலைக்கு ஆள் தேவைன்னு அவனே விளம்பரம் கொடுத்திருக்கான். என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். அந்த விளம்பரத்தை பார்த்த இந்த மனுஷன் இவர் அந்த வேலைக்கு அப்ளை பண்றாரு. இவரும் பேப்பர் டெக்னாலஜி படிச்சுட்டு ஒரு கம்பெனில டைரக்டர் லெவல்ல வேலை பார்த்த ஒரு பெரிய மனுஷனா இருந்தவர் தான். இப்ப வேலை இல்லாதனால தண்ணி அடிச்சு மனுஷன் ரொம்ப விரக்தியில இருக்காரு. இந்த விளம்பரத்தை பார்த்தோன்னா அவருக்கு ஒரு உத்வேகம் பறக்குது. அவர் அந்த வேலைக்கு அப்ளை பண்றாரு. இந்த பக்கம் இதே மாதிரி விளம்பரத்தை பார்த்த நிறைய பேர் அந்த வேலைக்கு அப்ளை பண்றாங்க. எல்லாரோட வேலைக்கான அப்ளிகேஷனும் ஹீரோ கிட்ட வந்து சேருது. ஹீரோ இப்போ அவங்க கிட்ட வந்து அப்ளிகேஷன்லாம் எடுத்து வச்சு அதுலயே ரொம்ப தகுதியான திறமை வாய்ந்த ஒரு 4 பேரை வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணி வைக்கிறான். அந்த 4 பேரோட ரெஸ்யூமை வச்சு அவனோட ரெஸ்யூமையும் கம்பேர் பண்ணி பார்க்கறான். அதுலயும் 3 பேர் அவனோட பயங்கரமா தகுதி வாய்ந்தவங்களா இருக்காங்க. எதுக்கு இதெல்லாம் பண்றான்னு ஒன்னும் புரியல. மத்த அப்ளிகேஷன்லாம் அவன் எரிச்சிடறான். ஆக்சுவலா நம்ம ஹீரோவோட அப்பா ஒரு மிலிட்டரி மேன். அவர் வியட்நாம் போர்ல கலந்திருப்பாரு. ஒரு கௌரவிக்கிற விதமா அவருக்கு அரசாங்கத்துல ஒரு துப்பாக்கி கொடுத்திருப்பாங்க. அந்த துப்பாக்கியை ஹீரோ எடுத்துக்கிட்டு அந்த இடத்துல ஒரு தம்மி துப்பாக்கி வச்சிடறான். மறுநாள் ஹீரோ அந்த வயசானவர் வீட்டுக்கு போயிட்டு அவர் வீட்டை மறைஞ்சிருந்து கண்காணிக்கிறான். ஹீரோ கவனிச்சிட்டு இருக்கும் போது பின்வாசல் வழியா ஒருத்தன் எகிரி குச்சி வீட்டுல இருந்து திருடுத்தனமா ஓடிக்கிட்டு இருக்கான். ஏதோ தப்பா இருக்குன்னு மட்டும் ஹீரோக்கு புரியுது. இப்ப மறுநாள் ஹீரோ அந்த பெரியவர் வீட்டை கண்காணிக்கிறான். அந்த ஆள் தனியா நடந்து போய்கிட்டு இருக்காரு. இதுதான் சமயம்ட்டு ஹீரோ துப்பாக்கி எடுத்து அந்த ஆளை சுடுறதுக்கு கரெக்டா குறி வைக்கும் போது திடீர்னு பார்த்தா பின்னாடி இருந்து அவங்க மனைவி குரல் கொடுத்துக்கிட்டே வராங்க. சோ இப்ப சுட்டா மாட்டி போன்ட்டு ஹீரோ அந்த வயசானவர் சுடாம விட்டுறாரு. ஒரு இடத்துல ஒரு பெட்ஷீட்டை விரிச்சு உட்கார்ந்து ஒரு கேம்ப் மாதிரி போட்டு சாதாரணமா பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த அம்மா நம்ம பெருசுகிட்ட ரொம்ப ரொமான்டிக்கா அவங்க முதல் முறை சந்திச்சது, முதல் முத்தம், இதை பத்தி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனா மனுஷன் எதையுமே கண்டுக்காம சிக்கன் சாப்பிட்டுக்கிட்டு போனை பார்த்துட்டு இருக்காரு. இப்ப பெரியவர், வேலைக்கு அப்ளை பண்ணியிருந்தேன், வந்து எதுவுமே ரிப்ளைவே வரல, இந்த வேலைக்கு சரியான ஆள் நான் தான் அப்படின்னு வேலையை பத்தி பேசிட்டு இருக்காரு அந்த அம்மா கிட்ட. அந்த அம்மாக்கு பயங்கர கோவம் வந்துருது. இந்த ஆளுக்கு ரசனையே இல்லன்ட்டு பயங்கரமா லபோதிபோன்னு கத்தி சண்டை போட ஆரம்பிச்சாங்க அந்த ஆள் கிட்ட. அவர் திடீர்னு மெயில் வந்திருக்கும், நான் போய் மெயில் பாக்ஸை செக் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போறாரு. இதையெல்லாம் ஹீரோ கவனிச்சுக்கிட்டே இருக்கான். அந்த அம்மா பயங்கரமா கோவத்துல கத்தி அந்த ஆளை செருப்பாலெல்லாம் அடிக்குது. ஹீரோ இவங்களை வேவு பார்த்துக்கிட்டே இருக்கமோ புதர்ல இருந்து ஒரு பாம்பு ஹீரோவை கடிச்சிருது. ஹீரோ வலி தாங்க முடியாம நிலத்தடு மாதிரி கத்திக்கிட்டே உருண்டு கீழே விழறான். அப்ப அந்த வயசானவரோட அம்மா ஹீரோவை பாத்துருது. ஹீரோ சமாளிக்கிறதுக்காக, நான் இந்த பக்கம் போய்கிட்டு இருந்தேன், ஏதோ கால்ல கடிச்சா மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொல்றான். உடனே அந்த அம்மா, அசையாதீங்க, அது பாம்பா தான் இருக்கும், பயங்கர விஷம் உள்ளது சொல்லிட்டு ஹீரோவோட கால்ல அந்த காயத்தை பார்த்து அந்த அம்மா ஹீரோக்கு முதலுதவி எல்லாம் செய்றாங்க. அந்த டைம் ஹீரோவுக்கு ஹீரோவோட மனைவி வீடியோ கால் பண்றாங்க. மனுஷன் போன் எடுத்துட்டு, இப்ப நான் உங்ககிட்ட பேச முடியாது, நான் அப்புறமா உனக்கு கால் பண்றேன்னு சொல்லி காலை கட் பண்ணிடுறாரு. இங்க அப்படியே சீன் கட் ஆகுது. ஹீரோக்கு ஒன்னும் ஆகல, பழச்சிக்கிறாரு. இப்ப ஹீரோ அடுத்த நாள் இந்த முறை பிளான் மிஸ் ஆக கூடாதுன்ட்டு ஆன்லைன்ல பாம்பு கடிச்சா ஒன்னும் ஆகாத ட்ரெஸ் எல்லாம் வாங்கி மாட்டிக்கிட்டு கையில கிளவுஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு டைரக்டா பெரியவரோட வீட்டுக்குள்ளேயே போறாரு. ஆனா வீட்டுக்குள்ள விசித்திரமான சவுண்ட் கேக்குது. என்னன்னு ஹீரோ பெட்ரூம்ல எட்டி பார்த்தா அந்த பெரியவரோட பொண்டாட்டி வேற ஒரு ஆளோட தப்பு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. முந்தின சைடுல அந்த வீட்டுல இருந்து பின்னாடி வழியா தப்பிச்சு ஓடுவான்ல, அவன் தான் இவன். சரி இன்னைக்கு ஒன்னும் பண்ண முடியாது அப்படின்ட்டு ஹீரோ நேரா அவங்களுக்கு தெரியாம சைலண்டா கிளம்பி வந்துடுறாரு. வர வழியில பார்த்தா பெரியவர் எங்கேயோ போயிட்டு திரும்ப கார்ல அவர் வீட்டுக்கு போயிட்டு இருக்காரு. ஹீரோ அவரை எதிர்க்க பாத்துறாரு. பெரியவர் வீட்டுக்கு போறத புரிஞ்சுக்கிட்டு ஹீரோ திரும்ப காரை திருப்பிக்கிட்டு அந்த பெரியவரை ஃபாலோ பண்ணிக்கிட்டே போறாரு. இப்ப பெரியவர் வீட்டுக்குள்ள போனார்னா கண்டிப்பா அந்த குடும்பம் உடஞ்சு போயிருன்னு புரிஞ்சுக்கிட்ட ஹீரோ அந்த பெரியவர் வீட்டை சுத்தி ஒரு இடத்துல ஒளிஞ்சுக்கிட்டு பெரியவருக்கு கால் பண்றாரு ஹீரோ. இப்ப பெரியவர் வேலைக்கு அப்ளை பண்ண கம்பெனில இருந்து பேசுற மாதிரி பேசுறாரு. நீங்க உடனே இன்டர்வியூக்கு வர முடியுமா, எங்க பாஸ் 5 மணிக்கு ஃபிளைட்ல போயிடுவாரு, உடனே வரணும் அப்படின்னு சொல்றாரு. பெரியவர் உடனே வா, சரி நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கார் எடுக்க போறாரு. திடீர்னு எனக்கு ஒரு 2 நிமிஷம் மட்டும் கொடுங்க, நான் ட்ரெஸ் மட்டும் மாத்திட்டு வரேன் அப்படின்னு வீட்டுக்குள்ள போயிடுறாரு. ஹீரோ எவ்வளவு பாடுபட்டு போச்சுடா அப்படின்னு நினைச்சுப்பாரு. கொஞ்ச நேரம் மயான அமைதி. வீட்டுக்குள்ள போன பெரியவர் மனசுடைஞ்சு போய் வெளியில வராரு. இதுல இருந்தே உள்ள என்ன நடந்திருக்கும் நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. அழுதுகிட்டே திரும்ப ஹீரோக்கு கால் பண்றாரு. என்னால இன்னைக்கு இன்டர்வியூக்கு வர முடியாது, திடீர்னு ஒரு எமர்ஜென்சி ஆயிடுச்சு, என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிடுறாரு. அங்க அப்படியே சீன் கட் ஆகுது. ஹீரோட மனைவி ஒரு டென்டல் ஹாஸ்பிட்டல் பார்ட் டைமா வேலை பார்ப்பாங்கல்ல, அவங்க வேலை முடிச்சிட்டு வெயிட் பண்ணுவாங்க. ஹீரோ அவங்கள பிக்கப் பண்ணலான்னு போறாரு. ஆனா அவங்க மட்டும் அங்க தனியா இல்ல. அந்த கிளினிக்ல இருக்கிற டாக்டர் ஹீரோவோட மனைவி கிட்ட பேசிட்டு நின்னுட்டு இருக்காரு. இப்பதான் ஹீரோ ஒரு பச்சை துரோகத்தை நேரடியா பார்த்துட்டு வந்திருக்கான் கண் முன்ன. இப்ப மனைவி கூட டாக்டர் நின்று இருக்கத பார்த்து ஹீரோக்கு மனசே சரியில்லை. அங்க அப்படியே சீன் கட் ஆகுது. ஹீரோ இன்னைக்கு எப்படியாவது பெரியவரை கொண்டுடணும்னு சொல்லிட்டு கன் எடுத்துட்டு நேரா பெரியவர் வீட்டுக்குள்ளேயே போயிடுறாரு. பார்த்தா பெரியவர் ரொம்ப சோகமா பாட்டு கேட்டுட்டு உட்கார்ந்துட்டு இருக்காரு. ஹீரோ கன் எடுத்து பெரியவர் முன்னாடி நீட்டும் போது பெரியவர் என்ன
என்ன நினைச்சுக்கிறாருன்னா அவங்க மனைவி கூட தப்பா பழகிட்டு இருக்கிற ஆள் தான் நம்ம ஹீரோ அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காரு. பெரியவர் ஹீரோவை பார்த்து, எனக்கு வேலை இல்லாம இருக்கலாம், சம்பாதிக்காம இருக்கலாம், ஆனா என் மனைவி மேல உண்மையான அன்பு வச்சிருக்கேன், எல்லாத்தையும் கெடுத்துட்டியடா பாவி அப்படின்னு சொல்லி கத்துவாரு. பெரியவரை கன் பாயிண்ட்ல வச்சிருக்கிற ஹீரோவை பார்த்துட்டு பெரியவரோட மனைவி ஹீரோவை அடிக்கிறதுக்காக கையில ஏதோ ஒரு கட்ட மாதிரி எடுத்துட்டு வராங்க. திடீர்னு சத்தம் கேட்டு ஹீரோ திரும்பி பாக்குறாரு. பெரியவரோட மனைவியை பார்த்த பயத்திலே ட்ரிகர் அழுத்திடுறாரு. பெரியவரோட ஷோல்டர்லயே குண்டு பாஞ்சிருது. பெரியவரோட மனைவி ஹீரோவை அடிச்சிடுறாங்க. ஹீரோ கையில இருந்த கன்னு ஒரு டேபிளுக்கு அடியில விழுந்துருது. பெரியவரோட மனைவி ஹீரோ 3 பேருக்கும் பயங்கரமான சண்டை நடக்குது. நடந்த சண்டையில பெரியவரோட மனைவி கையில கன்னு கிடைச்சிருது. ஹீரோ இப்ப உயிர் பொழைச்சா போதும், தப்பிச்சா போதும்னு தலைதறிக்க ஓடுறான். அவன் ஓடும்போது திடீர்னு துப்பாக்கி சுடுற சவுண்ட் கேக்குது. ஹீரோ தாமலதான் குண்டு பற்றுச்சோன்னு நினைச்சு பதறி அடிச்சு கீழே விழுந்து திரும்பி பார்த்தா பெரியவரோட மனைவி பெரியவரை சுட்டுடுறாங்க. ஏன்னா அவங்களோட கள்ளக்காதல் மேட்டர்லாம் அவருக்கு தெரிஞ்சிருச்சு. இனிமே பெரியவர் உயிரோட இருந்தா அவங்களுக்கு தான் அசிங்கம்ட்டு அவங்க பெரியவரை சுட்டு காலி பண்ணிடுறாங்க. அந்த அம்மா அதோட நிக்காம கன் எடுத்துட்டு ஹீரோவையும் துரத்துது. பெரியவரை கொலை பண்ணதை ஹீரோ பாத்துட்டாரு. ஹீரோ இப்ப தப்பிச்சா போதும் வேகமா அங்கிருந்து ஓடி கார் எடுத்துக்கிட்டு எப்படியோ தப்பிச்சிடறாரு. ஹீரோ அந்த பொம்பளை கிட்ட தப்பிச்சு வரும்போது கார்ல இருந்து மொபைல் எடுத்து பாக்குறாரு. வைஃப் கிட்ட இருந்து 10 மிஸ்டு கால் வந்திருக்கு. திரும்ப வைஃப் கால் பண்ணி பாக்குறாரு. வைஃப் கால் எடுக்க மாட்டாங்க. சரி பிள்ளைகளுக்கு கால் பண்ணி கேக்குறாரு, என்னாச்சு, அம்மா ஏன் போன் எடுக்க மாட்டாங்க, அம்மா அங்க இருக்காங்களான்னு கேக்குறாரு. இல்லப்பா அம்மா இங்க இல்ல அப்படின்னு சொல்றாங்க. இப்பதான் ஹீரோக்கு ஒரு விஷயமே ஞாபகம் வருது. ஹீரோயின் பார்ட் டைமா வேலை செய்யற டென்டல் ஹாஸ்பிட்டல்ல ஒரு பார்ட்டி அரேஞ்ச் பண்ணிருப்பாங்க. அதுல எல்லாருமே அவங்களோட பார்ட்னரோட சேம் தீமா ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு டான்ஸ் பண்ற மாதிரி பார்ட்டி அரேஞ்ச் பண்ணிருப்பாங்க. வைஃப் ஹீரோவையும் அவங்க தீம் ட்ரெஸ் போட்டுக்கிட்டு அந்த பார்ட்டிக்கு வர சொல்லிருப்பாங்க ஹீரோவை. ஹீரோ இந்த பிரச்சனையில டோட்டலா அந்த விஷயத்தையே மறந்துட்டான். சரி இப்போ ஒண்ணு கெட்டு போல எப்படியா அவளை சமாதானப்படுத்தலான்ட்டு வேகமா ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு அந்த பார்ட்டி நடக்கிற இடத்துக்கு போறான். அதே சமயம் இந்த பக்கம் பாத்தீங்கன்னா வைஃப் ஹஸ்பண்டுக்காக வெயிட் பண்ணி ரொம்ப வெறுத்துறாங்க. ரொம்ப கடுப்புலயும் இருக்காங்க. அந்த நேரம் அந்த டென்டல் கிளினிக்ல வேலை செய்யற இன்னொரு டாக்டர், வாங்களே நம்ம வேணா கொஞ்ச நேரம் டான்ஸ் பண்ணுவோம்னு சொல்லிட்டு ஹீரோட வைஃபை கூப்பிடுறான். அவங்க வேணான்னு சொல்லிடுறாங்க. அந்த டாக்டர் திரும்பவும் கொஞ்சம் வற்புறுத்தவே சரி அவங்களும் அநாகரிகமா நடந்துக்க கூடாதுன்னு சொல்லிட்டு லைட்டா டான்ஸ் ஆடுறாங்க. அவர் கூட ஃபர்ஸ்ட் கொஞ்சம் வேண்டா வெறுப்பா தான் டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காங்க. அந்த டைம் நம்ம ஹீரோ உள்ள வரான். அவங்க டான்ஸ் ஆடுறத ஹீரோ பாத்துறான். ஹீரோக்கு புரியுது அவன் பக்கம் தான் தப்பு. சரி எப்படியா சமாளிப்போம், அவளை சமாதானப்படுத்துவோன்ட்டு சும்மா டான்ஸ் ஸ்டெப் போட்டுக்கிட்டு வைஃப் கிட்ட போறான். ஹீரோ வர்றத வைஃப் பாத்துறாங்க. ஹீரோ லேட்டா வந்ததுக்கு தண்டனையா ஹீரோவை கண்டுக்காம இன்னும் அந்த டாக்டரோட நெருக்கமா சந்தோஷமா டான்ஸ் ஆடுற மாதிரி காமிச்சிக்கிறாங்க. பார்த்து ஹீரோக்கு ரொம்ப கடுப்பாயிருது. கோவத்துல ஹீரோ அங்க இருந்து கிளம்பி போயிடுறான். காலையில அந்த பெரியவரோட வைஃப் பெரியவரை கொலை பண்ணது ஹீரோவோட துப்பாக்கியால. ஹீரோ அந்த துப்பாக்கி அங்கேயே விட்டுட்டு வந்துருவான். சோ அந்த அம்மா போலீஸ்ல மாட்டிக்கிச்சுன்னா ஹீரோவும் மாட்டிப்பான். அதனால நைட்டோட நைட்டா திரும்ப அந்த பெரியவர் வீட்டுக்கு போய் பெரியவர் அவரோட வைஃப் எங்க புதைச்சதோ அந்த இடத்த தோண்டி ஹீரோவோட துப்பாக்கி எடுத்துட்டு ஹீரோ திரும்ப வீட்டுக்கு வராரு. அந்த அம்மா பார்ட்டி எல்லாம் முடிச்சிட்டு வீட்டுக்கு வராங்க. இவர் பார்ட்டி இருந்ததை மறந்தது, அந்த அம்மா இவரை பார்ட்டில உதாசீனப்படுத்தினது எல்லாம் சேர்ந்து பயங்கரமான சண்டையா மாறுது. 2 பேருக்கும் பயங்கரமான வாக்குவாதம். ஒரு கட்டத்துல வைஃப், நீ என்ன சந்தேகப்படுறியா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அதுக்கு ஹீரோ, ஆமா நீ அழகா இருக்க, உன்னை யாரும் பிடிக்காதுன்னு சொல்ல மாட்டாங்க, அந்த டாக்டரும் உன்னையே சுத்தி சுத்தி தான் வரான் அப்படின்னு சொல்லுவாரு. அதுக்கு வைஃப், நீ கூட தான் ஹேண்ட்ஸமா இருக்க, இப்பெல்லாம் இன்டர்வியூன்னு சொல்லிட்டு எங்கெங்கயோ காணாம போயிடுற, நடுராத்திரி வீட்டுக்கு வர, ஆன்லைன்ல பாம்பு கடிச்சா ஒன்னும் ஆகாத ட்ரெஸ் வாங்குற, உடம்பெல்லாம் காயம் இருக்கு, இதெல்லாம் நான் கவனிக்கல நினைச்சியா, என்ன பார்த்தா என்ன முட்டல் மாதிரி தெரியுதா, என்னைக்கா நான் உன்னை சந்தேகப்பட்டிருக்கேனா, நான் உன் மேல அவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு வழியா 2 பேரும் பேசி பேசி சமாதானம் ஆயிட்டாங்க. ராத்திரி ஹீரோ ஷார்ட் லிஸ்ட் பண்ணி வச்சிருந்த பெரியவரோட கதை முடிஞ்சது. அடுத்து இன்னொரு ஆளை ஹீரோ தேடி போறாரு. அந்த ஆள் பேப்பர் டெக்னாலஜில பெரிய ஆளா இருந்தாலும் அதே துறையில வேலை கிடைக்காதனால குடும்பத்தை காப்பாத்துறதுக்காக ஒரு ஷூ கடையில சேல்ஸ்மேனா வேலை பார்த்துட்டு இருக்காரு. ஹீரோ அந்த ஆள் வேலை செய்யற ஷூ கடைக்கு போயிட்டு அந்த ஆளையே நோட்டம் விடுறாரு. அந்த ஆள் ஆல்ரெடி ஒரு கஸ்டமரை அட்டன் பண்ணிட்டு இருப்பாரு. ஹீரோக்கு என்ன தோணுச்சோ தெரியல, திடீர்னு அந்த கடையை விட்டு கிளம்புறான். அப்ப அந்த கண்ணாடி போட்ட ஆளு, நான் அந்த கஸ்டமர் கவனிச்சிட்டு இருந்தனால தான் உங்களுக்கு கவனிக்க முடியல, மன்னிச்சுக்கோங்க, உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லி கேக்குறாரு. ஹீரோ இப்ப வெளியில போக முடியாம அந்த கண்ணாடிக்கார கிட்ட வந்து, நான் எனக்கு ஷூ வாங்க வரல, என்னோட பொண்ணுக்கு தான் ஷூ வாங்க வந்தேன், அவளுக்கு 10 வயசு ஆகுது, ஆனா உங்களை பார்த்தா இங்க ஷூ விக்கிற சேல்ஸ்மேன் மாதிரி தெரியலையே, உங்களை பார்த்தா ஷூ விக்கிற சேல்ஸ்மேன் மாதிரி தெரியலையே, ஏன் பேப்பர் டெக்னாலஜி விட்டு வெளியில வந்தீங்கன்னு சொல்லி கேட்பாரு. அவரு, நான் 10 வருஷமா அந்த கம்பெனில தான் வேலை பார்த்தேன், நான் பேப்பர்ல செய்யாத விஷயங்களே கிடையாது, காசு அச்சடிக்கிற பேப்பர், ஸ்டாம்ப் பேப்பர், பாஸ்போர்ட் போன்ற முக்கியமான டாக்குமெண்ட் தயாரிக்கிற பேப்பர் எல்லாம் தயாரிக்கிற டெக்னாலஜி எனக்கு கை வந்த கலை, ஆனா எனக்கு வேலை போயிடுச்சு, என்னதான் திறமை இருந்தாலும் அதை காமிக்கிறதுக்கு ஒரு இடம் வேணும்ல, அதே நேரத்துல எனக்கு ஒரு குடும்பம் இருக்கு, அவங்களோட பசியை போக்க வேண்டியது என்னோட கடமை, அதனால வேலை கிடைக்கிற வரைக்கும் நான் இந்த கடையில வேலை செஞ்சுட்டு இருக்கேன்னு அவர் சொல்றாரு. ஹீரோக்கு இதெல்லாம் கேட்டு கொஞ்சம் மன சங்கடமாயிடுது. இப்ப ஹீரோ, நீங்க எத்தனை மணி வரைக்கும் கடை திறந்து வச்சிருப்பீங்க, என்னோட பொண்ணு சேலோ கிளாஸ் போயிருக்கா, அவளுக்கு 8 மணிக்கு தான் கிளாஸ் முடியும், அதுக்கப்புறம் நான் அவளை கூட்டிட்டு வரட்டுமான்னு சொல்லி கேட்கிறாரு. இந்த கண்ணாடிக்காரரு, பரவாயில்ல, நான் கடை 8 மணிக்கு மூடினாலும் அதுக்கப்புறம் 1 hour உள்ள கிளீனிங் ஒர்க் எல்லாம் பாத்துக்கிட்டு இருப்பேன், நீங்க வாங்க நான் வெயிட் பண்றேன் அப்படின்னு சொல்றாரு ஹீரோ கிட்ட. இப்ப ஹீரோ ஒரு ரோட் ஓரத்துல காரை நிறுத்தி வச்சுட்டு என்ன முடிவெடுக்குன்னு சொல்லி ரொம்ப குழப்பத்துல யோசிச்சுக்கிட்டு இருப்பான். எதிர்ச்சி அந்த கண்ணாடிக்காரே கார்ல அந்த வழியா வராரு. ஹீரோ ரோட்ல நின்று இருக்கத பார்த்து, என்னாச்சு, நீங்க வரேன்னு சொன்னீங்க, வரவே இல்லையே, நான் உங்களுக்காக ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன்னு சொல்லுவாரு. ஹீரோ, இல்ல அந்த ஷூ ரொம்ப விலை ஜாஸ்தியா இருந்தது, என்னால இப்பத்திக்கு வாங்க முடியாது, அதான் வர முடியல, தப்பா நினைச்சுக்காதீங்க அப்படின்னு சொல்லுவாரு. அந்த கண்ணாடிக்காரரு, உங்க கார்ல ஏதாவது பிரச்சனையா, நான் மிஷின் மேன் தான், எனக்கு கொஞ்சம் ரிப்பேர்லாம் தெரியும், என்ன ப்ராப்ளம் நான் பார்க்கலாமான்னு சொல்லி அவரே வாலண்டரியா ஹீரோவோட காரை செக் பண்றாரு. ஹீரோக்கு இதான் சந்தர்ப்பம்ட்டு கண்ணாடிக்காருக்கு ஓகே சொல்றாரு. அந்த கண்ணாடிக்கார் காரை செக் பண்ணிக்கிட்டே இருக்கும் போது ஹீரோ கிளவுஸ் எல்லாம் எடுத்து மாட்டிக்கிட்டு துப்பாக்கி எடுத்து திடீர்னு அந்த கண்ணாடிக்கார் முன்னாடி நீட்டுறாரு. கண்ணாடிக்காருக்கு ஒண்ணுமே புரியல. ஹீரோக்கு கையெல்லாம் நடுங்குது, பயங்கர தடுமாற்றத்தோட இருக்காரு. டக்குன்னு அந்த கண்ணாடிக்கார ஹீரோவை தள்ளி விட்டுட்டு ஓட ட்ரை பண்ணுவாரு.
ஹீரோ சுட்டுடுவாரு அந்த ஆளை. கண்ணாடிக்கார அந்த ஸ்பாட்ல இறந்துறாரு. அந்த கண்ணாடிக்காரோட பாடியை ஹீரோவோட காரோட டிக்கில போட்டுட்டு கண்ணாடிக்காரோட கார்ல இருந்து டேஷ் காம கழட்டி ஹீரோ வச்சுக்கிறாரு. ஏன்னா நடந்ததெல்லாம் ரெக்கார்ட் ஆயிருக்கும் அந்த கேமரால. அந்த கண்ணாடிக்கார கார் அங்க விட்டுட்டு ஹீரோ அங்க இருந்து கிளம்பிடுறாரு. இப்ப நேரா ஹீரோ கிளம்பி வீட்டுக்கு வந்துகிட்டு இருக்கான். இந்த சைட்ல பாத்தீங்கன்னா ஹீரோவோட பையன் அவனோட ஃப்ரெண்டோட சேர்ந்து ராத்திரி ஒரு மொபைல் ஷோரூம்குள்ள பூந்து அங்க இருக்கிற போன் எல்லாம் கொள்ளையடிக்கிறாங்க. நைட் ரவுண்ட்ஸ்ல இருக்கிற போலீஸ் அவங்கள விரட்டிக்கிட்டு போறாங்க. ஆக்சுவலா ஹீரோவோட பையனோட ஃப்ரெண்டு அந்த மொபைல் ஷோரூம் ஓனரோட பையன். சொந்த அப்பாவோட ஷோரூமை கொள்ளடிக்கிறதுக்கு தான் நம்ம ஹீரோவோட பையனை ஃப்ரெண்டா கூட்டாளியா சேர்த்துக்கிட்டு இருக்கான். நைட் ரவுண்ட்ஸ்ல இருந்த போலீஸ் இந்த பசங்களை விரட்டிக்கிட்டு வராங்க. நம்ம ஹீரோவோட பையன் தப்பிச்சிடுறான். அந்த ஷோரூம் ஓனரோட பையன் மாட்டிக்கிறான் போலீஸ் கிட்ட. இது ஒரு சைடு நடந்துட்டு இருக்க, நைட்டு ஹீரோ அந்த ஆளை கொலை பண்ணி கொண்டு வந்த பாடியை புதைக்கிறதுக்காக அவங்க வீட்டு தோட்டத்திலேயே ஒரு பள்ளம் தோண்டிக்கிட்டு இருப்பான். பள்ளம் தோண்டி தோண்டி விடிஞ்சிருது. நைட் எல்லாம் பள்ளம் தோண்டின அசதியிலே வந்து ஹால்லே படுத்துறாரு ஹீரோ சோஃபால. காலையில ஒய்ஃப் வந்து எழுப்புறாங்க, நம்ம வீட்டுக்கு போலீஸ் வந்திருக்கு, சீக்கிரம் வாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோ இப்ப நம்ம மாட்டிக்கிட்டோம், அவ்வளவுதான், சரணடைஞ்சிடலாம் நினைச்சுக்கிட்டு வெளியில வந்து போலீஸ் கிட்ட என்னோட தப்பு தான் அப்படின்னு சொல்றான். ஆனா போலீஸ் நேரா ஹீரோவை தாண்டி ஹீரோவோட பையனை போய் அரெஸ்ட் பண்றாங்க. அரெஸ்ட் பண்ணிட்டு ஹீரோ கிட்ட என்ன சொன்னீங்கன்னு சொல்லி கேட்பாங்க. ஹீரோ இல்ல என்னோட தப்பு தான், நான் தான் பையனை சரியா வளர்த்திருக்கணும், அவன் என்ன தப்பு பண்ணான்னு சொல்லி கேட்பாரு. போலீஸ் நீங்க எது வந்தாலும் ஸ்டேஷன்ல வந்து பேசிக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு பையனை கூட்டிட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க. போலீஸ் பையனை அரெஸ்ட் பண்ணிட்டு போனோன்னு ஹீரோவும் ஒய்ஃபும் பதறி அடிச்சிட்டு பின்னாடியே போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஓடுறாங்க. ஹீரோ போலீஸ் கிட்ட ஒரு இடத்துல அவன் சின்ன பையன், அவன் கிட்ட ஒரே ஒரு நிமிஷம் மட்டும் பேசிக்கிறேன்னு சொல்லி கேட்கிறாரு. போலீஸ் சம்மதிக்கிறாங்க. ஹீரோ இப்ப பையன் கிட்ட நான் உன் கூட துணையா இருப்பேன், கவலைப்படாத அப்படின்னு சொல்றாரு. நீ ஏன் இந்த திருட்ட தனியா பண்ணிருக்க வாய்ப்பு இல்ல, யார் உனக்கு இந்த பிளான் எல்லாம் போட்டு கொடுத்தா அப்படின்னு சொல்லி கேட்பாரு. நம்ம பையனோ நான் தான் என் ஃப்ரெண்டுக்கு இந்த பிளானே சொன்னேன் அப்படின்னு சொல்லுவான். இந்த மாதிரி அவன் போலீஸ் ஸ்டேஷன்ல சொன்னானா கண்டிப்பா அவனை ஜெயில போட்டுருவாங்க. ஹீரோ அவனை காப்பாத்துறதுக்காக உங்க தாத்தா வியட்நாம் போர்ல எதிரிங்க கிட்ட மாட்டிக்கிட்டாரு, அவர் கையில கடைசியா ஒரே ஒரு துப்பாக்கி தான் இருந்துச்சு, எதிரிகள் அவரை சுடுறதுக்கு முன்னாடி அவரோட முழு சக்தியும் திரட்டி கையில இருந்த துப்பாக்கியை வச்சு எதிரிகள் எல்லாம் சுட்டுட்டாரு. எதிரிகள் உன் தாத்தாவை சுட்டு கொள்றதுக்கு முன்னாடி அவர் முந்திக்கிட்டாரு. இந்த கதையில இருந்து உனக்கு என்ன புரியுது, இந்த பிரச்சனை இருந்து வெளியில வரணும், நான் சொல்றது கேளு அப்படின்னு சொல்லுவாரு ஹீரோ. அவர் என்ன சொன்னாருலாம் தெரியல. அங்க அப்படியே சீன் கட் ஆகுது. ஆக்சுவலா அந்த மொபைல் ஸ்டோரோட ஓனர் தான் வந்து கேஸ் கொடுத்திருப்பான் மொபைல் காணோன்ட்டு. அவன் யாருன்னு பாத்தீங்கன்னா வேற யாரும் இல்ல, ஹீரோட வீட வாங்குறதுக்கு ஒருத்தன் வருவான்ல அந்த ஆளு தான். போலீஸ் ஸ்டேஷன் அந்த ஆள் வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பான். ஹீரோவும் ஒய்ஃபும் நேரம் அந்த ஆள் கிட்ட வந்து இப்ப ஹீரோ அந்த ஆள் கிட்ட உன்னோட கடையோட சிசிடிவி கேமரால நீ தான் ஆஃப் பண்ணிருக்க, ஏன் தெரிஞ்சுக்கலாமான்னு சொல்லி கேட்பாரு. அந்த ஷாப் ஓனர் இது உனக்கு தேவையில்லாத விஷயம் அப்படின்னு சொல்லுவாரு. இப்ப ஹீரோ நீ ஒழுங்கா கேஸ வாபஸ் வாங்கிடு, இல்லைன்னா உன்னோட வண்டவாளெல்லாம் தண்டவாளம் ஏத்திருவேன் அப்படின்னு சொல்லுவாரு. உனக்கு என்னடா தெரியும், என்னடா பண்ணிடுவேன்னு சொல்லி அந்த மொபைல் ஷாப் ஓனர் கேட்பாரு. நீ அந்த மொபைல் ஷாப் நடத்துறதே உன்னோட வியாபாரத்துக்காக இல்ல, நிறைய ப்ராஸ்டியூட்டும் மத்த பெண்களையும் கூட்டிட்டு வந்து அங்க தப்பா நடந்துட்டு இருக்க. அது மட்டும் இல்லாம உங்க ஏரியால இருக்கிற மத்த பெண்கள் கிட்ட நீ தப்பா நடந்திருக்குன்னு சொல்லி அந்த பெண்களோட ஹஸ்பண்ட் எல்லாம் உங்க ஒய்ஃப் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க ஆல்ரெடி. நீ இப்ப இந்த கேஸை வாபஸ் வாங்கினா மொத்த விஷயம் வெளியில வரும், உனக்கு தான் பிரச்சனைன்னு சொல்லி ஹீரோ இப்ப திரும்ப பதிலடி கொடுப்பாரு. இதை கேட்ட கடுப்பான அந்த ஆள் அடிக்கிறதுக்கு கை வாங்குவான். ஹீரோ அதுக்கெல்லாம் பயப்படாம கடைசியா ஒன்னு சொல்றேன் கேட்டுக்கோ, என்னோட வீடை நீ விலைக்கு வாங்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு போவாரு. ஹீரோ ஒரு வழியா எப்படியோ பையனை காப்பாத்திட்டாருன்னு தெரியுது. வீட்டுக்கு வந்து ஹீரோவும் ஒய்ஃபும் பையன் திருடிட்டு வந்து பரன் மேல ஒளிச்சு வச்சிட்டு இருந்த போன் எல்லாம் எடுத்து திருட்டு பொருள் நமக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு தோட்டத்துல பள்ளம் தோண்டி புதைச்சிடுறாங்க. ஏன்னா இதை இவங்க திரும்ப கொடுத்தாலும் மாட்டிப்பாங்க. இப்ப ராத்திரி ஹீரோவோட பையன் வீட்டோட மொட்டை மாடியில உட்காந்து திருட்டு தம் அடிச்சிட்டு இருப்பான். அவங்க வீட்டுக்கு பின்னாடி ஷெட் மாதிரி ஒரு இடம் இருக்கும். அந்த ஷெட்ல லைட் எரியும். ஹீரோட பையன் என்னடா வெளிச்சமா இருக்கு அந்த இடத்த அப்படின்னு சொல்லி எட்டி பார்ப்பான். பார்த்தா ஹீரோ கண்ணாடிக்கார கொலை பண்ணுவார்ல, பாடியை கொண்டு வந்து அந்த ஷெட்ல வச்சு துண்டு துண்டா வெட்டி டிஸ்போஸ் பண்ணிடலாம்னு நினைப்பாரு. ஆனா ஹீரோக்கு பாடியை வெட்டுறதுக்கு மனசு வராது. ஹீரோ அந்த பாடியை பாய் மாதிரி சுருட்டி நல்ல டைட்டான காப்பர் கம்பியில வச்சு கட்டி கோணி பையில போட்டு மூட்டையா கட்டி வீட்டு பின்னாடி இருக்கிற தோட்டத்துல அந்த பாடியை புதைச்சு மேல ஒரு செடியை நட்டு வச்சிடறாரு. இப்ப ஹீரோக்கு போட்டியா இருந்த 2 பேரோட கதையை முடிச்சிட்டாரு. இப்ப மறுநாள் பாத்தீங்கன்னா ஹீரோவை தேடிட்டு வீட்டுக்கு போலீஸ் வராங்க. போலீஸ் இப்ப ஹீரோ கிட்ட இந்த ஊர்ல இருந்து 2 பேர் மர்மமான முறையில காணாம போயிருக்காங்க, நாங்க அவரை தேடிக்கிட்டு இருக்கோம். இன்வெஸ்டிகேஷன்ல உங்க 2 பேருமே ரீசெண்டா ஒரு கம்பெனில இன்டர்வியூ அட்டன் பண்ணிருக்காங்க. அந்த கம்பெனில செக் பண்ணி யாரெல்லாம் இன்னைக்கு இன்டர்வியூ அட்டன் பண்ணாங்களோ அவங்க லிஸ்டா வாங்கி இருந்தோம். அதுல உங்க பேரும் இருந்துச்சு. இது என்ன மோட்டிவுக்காக ஆட்கள் கடத்தினாங்களா இல்ல கொலை செஞ்சுட்டாங்களான்னு தெரியல, அதனாலதான் உங்களையும் எச்சரிச்சுட்டு போலான்னு வந்தோம். கொஞ்சம் பார்த்து பத்திரமா உஷாரா இருந்துக்கங்க, ஏதாவது பிரச்சனைனா எங்களுக்கு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்காரங்க அவங்க கார்டையும் கொடுத்துட்டு போறாங்க. ஹீரோக்கு ஒரு பக்கம் சந்தோஷம், இதுக்கெல்லாம் காரணம் அவன் தான் இன்னும் போலீஸ் கண்டுபிடிக்கல. அங்க அப்படியே சீன் கட் ஆகுது. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம்ல ஆல்ரெடி ஒருத்தனை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருப்பான்ல, சோலார் பேப்பர் மேனுஃபேக்சரிங் கம்பெனில ஒரு ஆள் வேலை செய்வான்ல, அந்த ஆளை போய் மீட் பண்றான். அந்த ஆள் எங்கேயோ போயிட்டு கார்ல வீட்டுக்கு வந்துகிட்டு இருப்பாரு. ஹீரோ திடீர்னு அந்த ஆள் கார் முன்னாடி வழி மறைச்சு அவங்கள தீவிர ஃபாலோவர், இன்ஸ்டாகிராம்ல நீங்க போடுற வீடியோ ஒண்ணு விடாம தவறாம பாப்பேன், இன்னைக்கு உங்களை சந்திக்கணும் தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், இந்த ஆள் என்ன விஷயம் சொல்லி கேட்பான். அவங்கள ட்ரிங்க் சாப்பிட்டுக்கிட்டே பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சரக்கு காமிக்கிறாரு. 2 பேரும் சரக்கு அடிக்கிறாங்க. இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்க ஹீரோட வீட்டை காமிக்கிறாங்க. ஹீரோட பையன் அன்னைக்கு ஹீரோ கண்ணாடிக்காரனோட பாடியை டிஸ்போஸ் பண்றத பையன் பாத்துருவான்ல, அந்த விஷயத்தை இப்ப ஹீரோட ஒய்ஃப் கிட்ட சொல்லிடுறான். அதை கேட்டோன்னு ஹீரோட மனைவி அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, பக்கத்துல ஒரு காட்டு பண்ணி அடிபட்டு விழுந்து கிடந்தது, நான் தான் அதை அப்பா கிட்ட டிஸ்போஸ் பண்ண சொல்லியிருந்தேன், அதுதான் அப்பா பள்ளம் தோண்டி போயிச்சிருப்பாரு, சரி இதெல்லாம் நீ யார்கிட்டயும் சொல்லிட்டு இருக்காதுன்னு சொல்லி பையனை சமாதானப்படுத்துறாங்க. என்னதான் பையனை சமாதானப்படுத்தினாலும் ஒய்ஃபுக்கு இப்ப ஹீரோ மேல பயங்கரமான டவுட் வந்துருச்சு. டவுட் எல்லாம் இல்ல, ஹீரோ தப்பு பண்ணான்னு கன்ஃபார்மே பண்ணிட்டாங்க. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா ஹீரோ அந்த ஆளுக்கு ஃபுல்லா சரக்கு ஊத்தி கொடுத்து மட்டையாக்கிட்டாரு. அந்த ஆளுக்கு போதை தலைக்கு மேல ஏறி சுயநினைவே இல்லாம
இல்லாம இருக்காரு. இப்ப அந்த ஆளை கொண்டு போய் ஒரு குழியை தோண்டி தலை மட்டும் தெரியற மாதிரி மொத்த பாடியை புதைச்சு வைக்கிறாரு மண்ல. இது நடந்துட்டே இருக்கும் போது ஒய்ஃப் கிட்ட இருந்து கால் வருது. என்னன்னா அந்த அம்மா சும்மா இல்லாம ஹீரோட பையன் ஒய்ஃப் கிட்ட சொல்லுவான்ல அந்த ஆளை புதைச்ச இடம், அந்த இடத்த தோண்டி பாக்குறாங்க. அவங்க சந்தேகப்பட்ட மாதிரி அங்க பாடி இருந்துச்சு. அதை பத்தி விளக்கம் கேட்கலாம்னு சொல்லி தான் ஹீரோக்கு கால் பண்ணுவாங்க. ஹீரோ வீடியோ கால் எடுத்த உடனே ஒய்ஃப் எங்க இருக்கீங்க, ஏன் இன்னும் வீட்டுக்கு வரலன்னு சொல்லி கேட்பாங்க. அப்ப ஹீரோ நான் இன்டர்வியூ விஷயமா ஒரு ஃப்ரெண்டை பார்க்கலாம்னு வந்திருந்தேன், நீ ஒன்னும் கவலைப்படாத சாப்பிட்டு தூங்குன்னு அப்படி சொல்லி சமாதானம் சொல்றாரு. ஹீரோ போய் சொல்றான்னு தெரிஞ்சுக்கிட்டு உடனே அவங்களுக்கு கோவம் வந்துருது. ஆனா அவங்க புத்திசாலித்தனமா எதையும் காட்டிக்காம, இல்ல காலையில போலீஸ் வந்திருந்தாங்கல்ல, இன்டர்வியூ அட்டன் பண்றவங்களுக்கு எல்லாம் ஏதோ அசம்பாவிதம் நடக்குதுன்னு சொன்னாங்கல்ல, ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, உங்களை வேற காணும், அதான் எனக்கு ரொம்ப கவலை ஆயிடுச்சு, அதனால தான் போன் பண்ணேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இவங்க தோட்டத்துல பாடியை பார்த்த மேட்டர்லாம் ஹீரோ கிட்ட எதையுமே காமிச்சிக்க மாட்டாங்க. ஹீரோ இப்போ நீ ஒன்னும் கவலைப்படாத, நான் இப்ப வந்துகிட்டு இருக்கேன், வந்துருவேன் சீக்கிரம், நீ பசங்களை பாத்துக்கோ அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்துறாரு. அந்த அம்மாக்கு தெரியுது ஹீரோ போய் சொல்றாரு, ஏதோ தப்பு பண்ணிக்கிட்டு இருக்காருன்ட்டு. இப்போ உடனே வீட்டுக்கு வரணும் சொல்லி கத்துறாங்க. அவரு நான் வந்துடுறேன்னு சொல்லி போனை கட் பண்ணிடுறாரு. இந்த பக்கம் ஹீரோ அந்த ஆளை புதைச்சு வைப்பார்ல, அந்த ஆளுக்கு லேசா சுயநினைவு வருது. இந்த ஆள் வாயில ஒரு புனலை வச்சு அந்த ஆள் சரக்கடிக்கமோ வச்சிருந்த சைட் டிஷ் சிக்கன் எல்லாம் வாயில போட்டு அமுக்கி சரக்கெல்லாம் ஊத்தி மயக்க கவரை போட்டு சுத்தி அந்த ஆள் மூச்சு திணறி இயற்கையா மரணம் ஆகிற மாதிரி கொலை பண்றாரு. அந்த ஆள் இறந்ததுக்கு அப்புறம் அந்த ஆளோட பாடியை கொண்டு போய் வீட்டுல வச்சுட்டு அந்த ஆள் தண்ணி அடிச்சு இயற்கையா இறந்து போன மாதிரி செட்டப் பண்ணி வச்சுட்டு அங்க இருந்து கிளம்புறாரு. இப்ப ஹீரோ வீட்டுக்கு வரும்போது விடிஞ்சிருது. ஒய்ஃப் சோஃபாலே உட்காந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஹீரோக்காக. ஹீரோ வந்த உடனே ஒய்ஃபை கட்டி பிடிச்சிக்கிறான். அவங்க எங்க போயிருந்தீங்கன்னு சொல்லி கேட்பாங்க. ஹீரோ நம்ம குடும்பத்துக்காக தான், நான் வேலை விஷயமா போயிருந்தேன் அப்படின்னு சொல்லுவாரு. ஆனா அந்த அம்மாக்கு தெரியும் ஹீரோ போய் சொல்றாருன்ட்டு. அப்படியே கண் கலங்கிற அவங்களுக்கு. அப்ப ஹீரோ சொல்லுவாரு, எல்லா பிரச்சனையும் தீர்ந்துருச்சு, எல்லாம் நம்ம குடும்பத்துக்காக தான், இனிமே ஒரு பிரச்சனையும் வராது, கவலைப்படாத, நான் உங்க கூட சந்தோஷமா வாழ்றதுக்காக தான் இதெல்லாம் பண்றேன், இனிமே நான் எங்கேயும் போக மாட்டேன்னு சொல்லுவாரு. இப்ப ஹீரோ ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்றாரு. அவருக்கு வேலையும் கிடைக்குது. ஹீரோ இன்டர்வியூ எல்லாம் முடிச்சிட்டு வீட்டுக்கு வந்தா ஹீரோ பாக்கிறதுக்காக போலீஸ்காரங்க வீட்டுல வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா போலீஸ்காரங்க எதுக்கு வந்திருக்காங்கன்னா, ஹீரோவை பார்க்க வரதுக்கு முன்னாடி பெரியவரோட மனைவியை வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணிருக்காங்க. அந்த அம்மா என்ன சொல்லிருக்குன்னா, வேலை போன அதிர்ச்சியில எங்க வீட்டுக்காருக்கு மனநல பாதிக்கப்பட்டுருச்சு, அவருக்கு ரொம்ப தாழ்வு மனப்பான்மை ஆயிடுச்சு, இப்ப பார்த்தாலும் தூக்கத்துல பயங்கரமா புலம்புறாரு, அழுகுறாரு, வீட்டை விட்டு அடிக்கடி கிளம்பி போயிடுறாரு, அவர் எப்படியா தேடி கண்டுபிடிச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி போலீஸ்காரங்க முன்னாடி அந்த ஒரு நாடகத்தை போடுது. போலீஸ்காரங்க உங்க வீட்டுக்கார்ட்ட ஏதாவது துப்பாக்கி இருந்ததா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. இந்த அம்மா கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு ஆமா இருந்துச்சு, இந்த துப்பாக்கியா பாருங்கன்னு சொல்லி போலீஸ்காரங்க ஒரு போட்டோவை காமிக்கிறாங்க. அந்த அம்மா அந்த லிஸ்ட்ல இருந்த போட்டோ எல்லாம் பார்த்துட்டு இந்த துப்பாக்கி தான் எங்க வீட்டுக்காரர் வச்சிருந்தாரு, ஆனா அவர் காணாம போகும் இதையும் கொண்டு போயிட்டாரு அப்படின்னு கதையை அடிச்சு விடுது. இதெல்லாம் போலீஸ்காரங்க வந்து ஹீரோ கிட்ட சொல்றாங்க. ஹீரோக்கு இப்பதான் மன நிம்மதியா வருது. ஏன்னா அந்த பொம்பளை கொடுத்த ஸ்டேட்மெண்ட் எல்லாமே ஹீரோக்கு சாதகமா இருக்கு. இப்ப போலீஸ்காரங்க இன்னொரு விஷயத்தையும் சொல்றாங்க. நாங்க விசாரிச்சதுல ஆக்சுவலா இந்த பெரியவர் ஒரு கம்பெனிலயும் அந்த கண்ணாடிக்காரன் இன்னொரு கம்பெனிலயும் வேலை செஞ்சிருக்கான். ரெண்டு கம்பெனிக்கும் பயங்கரமான தொழில் போட்டி இருந்திருக்கு. ஒரு டெண்டர் எடுக்கிறதுக்கு ரெண்டு கம்பெனியும் போட்டி போட்டதுல இந்த வயசானவர் எப்படியோ எதிர் கம்பெனில வேலை செய்யற கண்ணாடிக்காரனை கன்வின்ஸ் பண்ணி அந்த பெரிய டெண்டரை எடுக்கிறதுக்கு பெரியவர் கண்ணாடிக்காரனை உபயோகப்படுத்தி இருக்காரு அந்த கம்பெனில இருந்து. அதோட நிக்காம பெரியவர் கண்ணாடிக்காரனை அவன் வேலை செய்யற கம்பெனில போட்டும் கொடுத்துட்டாரு. இதனால கண்ணாடிக்காரனை வேலையை விட்டு தூக்கிட்டாங்க. இதனால கடுப்பான கண்ணாடிக்காரன் பெரியவரை கொன்னுட்டு இங்கே தலைமறைவாய் எஸ்கேப் ஆகி போயிட்டான். இதுதான் நாங்க விசாரணை கண்டுபிடிச்சது அப்படின்னு போலீஸ்காரங்க சொல்றாங்க ஹீரோ கிட்ட. இனி நீங்க ஒன்னும் கவலைப்பட வேண்டியது இல்ல, ஒன்னும் பிரச்சனை இல்ல அப்படின்னு சொல்றாங்க. போலீஸ்காரங்க சொல்றதெல்லாம் ஹீரோட ஒய்ஃபும் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஏகதேசம் உண்மையெல்லாம் 90% தெரியும். அவங்களும் வீட்டுக்காரர் எதுவும் பிரச்சனை மாட்டிக்கலன்னு சொல்லி சந்தோஷப்பட்டுக்கிறாங்க. இப்ப எல்லா பிரச்சனையும் நல்ல விதமா முடிஞ்சு ஹீரோ ஃபர்ஸ்ட் நாள் வேலைக்கு போறாரு. ஹீரோ ஒய்ஃப் கிட்ட அவங்களோட பொண்ணை சேலோ கிளாஸ் சேர்த்து விட சொல்றாரு. அதே போல ஒய்ஃப் நின்ன டென்னிஸ் கிளாஸுக்கு திரும்பவும் போக சொல்றாரு. டென்டல் ஹாஸ்பிட்டல் இருந்து வேலையை நின்னுட சொல்றாரு. இப்ப இந்த குடும்பம் சந்தோஷமா அவங்களோட பழைய வாழ்க்கையை தொடர்றாங்க. இங்க அப்படியே படம் முடியுது. உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. இன்னொரு தரமான வீடியோல சந்திக்கலாம். நன்றி.